அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இந்த நாளில் சங்கீதங்களின் புத்தகம் 86வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 86, உதவிக்காக வேண்டல், தாவீதின் மன்றாட்டு. ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும், ஏனெனில் நான் உம் மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும், நீரே என் கடவுள். நான் உம் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனதை மகிழ செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும், உம் உதவியை நாடும், என் குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன், நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை, உமது செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை. என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர், ஏனிலே நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்று உமது பெயருக்கு மாட்சி அளிப்பேன். ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு பெரிது. அழகுமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர். ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர். கடவுளே, செருக்குற்றோர் எனக்கு எதிராக எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உமது அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். நன்மை தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு அருளும். என் எதிரிகள் அதை கண்டு நாணுவர். ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர். பெருமை மிகு எருசலேம், கோராகியின் புகழ்பாடல். பகுதி 87. நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோவின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றிய மேன்மையானவை பேசப்படுகின்றன. எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கே தான் எல்லோரும் பிறந்தனர், உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றிய சொல்லப்படும். மக்கள் இனங்களின் பெயர்களை பதிவு செய்யும் பொழுது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர். உதவிக்காக வேண்டல், கோராகியரின் புகழ்பாடல். பாடகர் தலைவருக்கு நோயின் துயரில் என்ற மெட்டு எஸ்ராகியரான ஏமானின் அறப்பாடல். பகுதி 88. ஆண்டவரே, என் மீட்பின் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. என் கீழ்குரலுக்கு செவிசாய்த்தரலும், ஏனெனில் என் உள்ளம் உன் துன்பத்தால் நிறைந்துள்ளது. என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகொலிகள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவிழந்த மனிதரை போல் ஆனேன். இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன். கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனேன். அவர்களை ஒருபோதும் நீர் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகொடிக்குள் என்னை தள்ளிவிட்டீர். காரிருள் பள்ளத்தாக்குகள் என்னை காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர். உமது சினம் என்னை அழுத்துகின்றது. உம அலைகள் அனைத்தும் என்னை வருத்துகின்றன. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலக செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர்.
நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அருஞ்செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதிநெறி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளி விடுகின்றீர்? உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர்? என் இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகிலால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்களின் அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கம் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நெருங்கிய நண்பன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதிகள் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களை, தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.